ஸ்ரீ குருபியோ நமஹ. மூன்றாவது பாதமான இந்த விபூதி பாதத்தில் தாரணா தியான சமாதின்னு சொல்லக்கூடிய அந்த சையமம் பற்றி முதல்ல பார்த்தோம். இதனால் உண்டாகக்கூடிய பலனா பிரஜாலோகான்னு சொல்லக்கூடிய அந்த விவேக கியாதி கிடைக்கும் அப்படின்னு பதஞ்சலி மகர்ஷி சொல்லியிருக்கார். அந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் இன்னும் தொடர்ந்து நாம் அபியாசம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ அதை அபியாசம் பண்ணும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானங்கள்லாம் என்ன அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு வரும்போது இந்த மனத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக நிரோத பரிணாமம், சமாதி பரிணாமம், ஏகாகிருத பரிணாமங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போது எதுக்கு வரிசையாக இந்த மாற்றங்களை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு உதாரணத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்தது தொடரலாம். ஒருவேளை ஒரு 10 வருஷம் இந்த சினிமா ஃபீல்டில் கேமராமேனாக இருந்திருக்கக்கூடிய ஒருத்தர் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கலாம். ஏதோ ஒரு அக்கேஷனில் அவர் கூட சேர்ந்து நாமளும் ஒரு சினிமாவுக்கு போகிறோம். அந்த தேட்டரில் சினிமா பார்க்கும்பொழுது நாம் அந்த கேரக்டரெல்லாம் எப்படி பார்ப்போம், அதே அந்த கேமராமேன் எப்படி பார்ப்பார் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னாக்க முழுக்க இந்த கேமராவை எப்படி மூவ் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை ஆக்டர்ஸ் எப்படிலாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் வியூவில் தான் அந்த படம் முழுக்க அந்த கேமராமேனால் பார்க்க முடியுமே தவிர ஒரு சாதாரண ஆடியன்ஸ் வியூவில் அந்த கதையோடு ஒன்றி அதை சிரித்து இல்லை கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் அவரால் பார்க்க முடியாது இல்லையா. இதே போல தான் ஞானிகளும் இந்த உலகத்தை பார்க்குறாங்க. அந்த தத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இந்த உலகம் முழுக்க பரமாத்மா வியாபிச்சு இருக்கக்கூடியது, அந்த பரமாத்மானுடைய ஏற்பாடு தான் இது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சதுனால இந்த உலகத்தில் நடக்கக்கூடியது எல்லாத்தையுமே இந்த கேமராமேன் டெக்னிக்கலாக பார்த்த மாதிரி தான் பரமாத்மா சிருஷ்டி, அவனுடைய லீலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானத்தோட பார்க்கறதுனால அந்த மகான்களுக்கு சுக துக்கம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஞானம் நமக்கும் கொஞ்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் பதஞ்சலி மகர்ஷி இந்த மனசுக்கு ஏற்படக்கூடிய பரிணாமங்கள் மாதிரியே பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள் இதுக்கெல்லாமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபார்முலாவில் ஏதேன பூதேந்திரியேஷு தர்ம லக்ஷண அவஸ்தா பரிணாமாக வியாக்கியாதாக அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது இந்த மனசுக்கு எப்படி பரிணாமங்கள் இருக்கோ அதே மாதிரியே பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், அதாவது கர்மேந்திரியம், ஞானேந்திரியம்னு சொல்லக்கூடிய 10 இந்திரியங்கள் இது அத்தனைக்குமே தர்ம பரிணாமம், லக்ஷண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம்னு சொல்லக்கூடிய எல்லா பரிணாமங்களும் உண்டு அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியாச்சு. அதாவது வியாக்கியாதா அப்படின்னு சொன்னாக்கா முன்னாடியே சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். எப்படின்னா அது சூச்சகமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இந்த சூத்திரத்தை பதஞ்சலி மகர்ஷி சொல்லியிருக்கார். இப்போ தர்ம லக்ஷண அவஸ்தா பரிணாமங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாகத்தில் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம்.